வடமாநில இளைஞர்கள் சென்ற 2 வீலர் தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழந்தார். சூலூர் அருகே அப்பநாயக்கன்பட்டியில் அதிவேகமாக சென்ற வடமாநில இளைஞர்களின் இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த புத்தா பானியா, பாஸ்தான் பிசி ஆகியோரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் புத்தா பானியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ப்ரே அடித்து 24 ஆடுகளை நூதன முறையில் மர்ம கும்பல் திருடிச் சென்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கீழ்கொடுங்காலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வளர்க்கப்படும் ஆடுகளை காரில் கடத்திய மர்ம நபர்கள் அவை கத்தாமல் இருக்க மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட் கொடுத்ததுடன் ஆடுகள் மீது ஸ்ப்ரே அடித்துள்ளனர். மர்ம நபர்கள் சென்ற கார் காவேடு கிராமம் அருகே பழுதான நிலையில் மர்ம நபர்கள் தப்பியோடியுள்ளனர். காரிலிருந்து 14 ஆடுகள் மட்டுமே மீட்கப்பட்ட நிலையில் காரை கைப்பற்றி மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் வளையங்காடு பகுதியில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சிலிண்டர் வெடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ என்பவரின் பின்னல் ஆடை நிறுவனத்தில் நள்ளிரவு மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது உள்ளே வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் வெடித்ததால் மொத்த இடமும் சேதமடைந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த துணி தைக்கும் இயந்திரங்கள் மற்றும் துணிகள் என சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.